ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம 40 டேஸ் ஹென்னா சேலஞ்சோட இன்றைக்கி 3rd டேயில் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்னென்ன எலிமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி நம்ம ஹம்ஸ் பார்க்கலாம். ஹம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் எப்போவுமே ஸ்டார்டிங் கொஞ்சம் சின்னதாக குட்டி குட்டியாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா நம்ம நிறைய டிசைன்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணுவோம். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நிறைய டிசைன்ஸில் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியஸ்ட்டாக இருக்கும். செகண்ட் அதே இதில் கொஞ்சம் பெரிய ஹம்ஸாக நம்ம ட்ரை பண்ணுவோம். பெரிய ஹம்ஸ் எதுக்குன்னா அது நிறைய இந்த ஷேட், இந்த ஃபில்லப் டிசைன்ஸ்க்கு, அப்புறம் இந்த செக் டிசைன்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய யூஸ் ஆகும். ஸோ அதனால் அது கொஞ்சம். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய ஹம்ஸாக ட்ரை பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் பெரிய ஹம்ஸாக ட்ரை பண்ணும்போது நமக்கு இது எல்லாமே டே பை டே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய நம்ம ஹம்ஸோட டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. குட்டின்றது எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். கொஞ்சம் பெருசு எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஃபோர்த் பார்த்திங்கன்னா இது நிறைய இந்த ஃப்ளார் டிசைன்ஸ்க்கு, நம்ம பார்டரில் நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும். ஸோ இந்த ஷேப்பையும் இந்த எலிமெண்ட்ஸையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த்து இந்த ஃப்ளார்ஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃப்ளார்ஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வரும், பெருசாக ஃப்ளார் டிசைனுக்காக. ஸோ அதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அழகாக வரும். இது எல்லாத்தையும் வச்சு நான் ஒரு டிசைன் மேக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போது டாட்ஸ் எப்படி வைக்கணுன்றதை பார்த்துக்கலாம். இந்த எல்லா எலிமெண்ட்ஸுமே உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒன் டைம் நம்ம பண்ணிட்டோம், நமக்கு ஓகே வருது இல்லை வரலை அப்படின்றத டிசப்பாயிண்டட் ஆகக்கூடாது. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லா இதுவாகும். டாட்ஸ் கவுண்டிங் வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்களில் அந்த ப்ரெஸ் பண்ணுற கவுண்டிங் வச்சுக்கோங்க. 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்கள், ஒவ்வொரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போது இது பெருசு 1 2 3 4 5 அப்படின்னு கவுண்டிங் வைக்கும் போது உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துலேயுமே நம்ம கவுண்டிங் பண்ணி நம்மளோட ஹேண்டை ப்ரெஸ் பண்ணும்போது ஈக்குவலான டாட்ஸ் வரும். அதுக்கு தான், ஓகேங்களா? ஸோ செகண்ட் ரவுண்டு, ஜஸ்ட்டு ப்ளைனாக இந்த ரவுண்டு போடுவோம் இல்லையா, இந்த ரவுண்டு இந்த ஃப்ளார்ஸ் போடுறதுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் இந்த ரவுண்டு யூஸ் ஆகும். ஸோ அதையும் நம்ம பொறுமையாக, எவ்வளோ பொறுமையாக உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ப்ராக்டிஸ் பொறுமையாக பண்ண தான் நம்மளோட ஹேண்டும் செட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதே சைஸில் நான் ஸ்பைரலும் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக இது நிறைய டிசைன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நிறைய பார்டர் டிசைன்ஸ்க்கெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது அதை விட கொஞ்சம் லைட்டாக ஸ்பைரலு, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. இது ஃப்ளார்ஸுக்கு நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். நிறைய இந்த ஸ்பைரல் நிறைய மெஹந்திஸ்க்கு டிசைன்ஸ்க்கு யூஸ் ஆகும். இந்த ஸ்பைரல், டாட்டு, ஹம்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே நிறைய டிசைன்ஸ் ஈஸியாக நம்ம போட முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஹேண்டை நல்லா ஒரு அளவுக்கு வர அளவுக்கு நல்லா டே பை டே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு டிசைன்ஸ் நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பாக்ஸில் நம்ம இந்த ஸ்பைரல், இந்த ஹம்ஸ் இதெல்லாமே வச்சு ஒரு பாக்ஸில் நம்ம டிசைன் நம்ம மேக் பண்ணிப்போம். நான் ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ரவுண்டு போடுறேன். இது நிறைய இடத்துல நம்ம என்ன சொல்கிறது, ஒரு ஹேண்ட் ஃபில்லப் பண்ணுற மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்னும் போது இந்த டிசைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த டிசைன்ஸ் நீங்கள் போடும்போது போடுற டிசைன்ஸ்க்கு நடுவில் ஒரு குட்டி கேப்பை கூட நமக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி தான் நம்ம போடுற அந்த எந்த ஷேப்பு டிசைனாக இருந்தாலும் கேப்ஸ் வராமல் தான் நம்ம போடணும். கேப்ஸ் கொஞ்சம் வந்தாலும் அது ஒரு மாதிரி அசிங்கமாக ஒரு மாதிரி காட்டும். அப்போ அது நல்லா இருக்காது. இப்போ நார்மலாக இந்த ஏனோ தானோன்னு போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா பீஸாக தள்ளி போடுவாங்க. இந்த மாதிரி போடும்போது பாருங்கள்
அங்கங்கே கேப் கொடுக்கும். கேப் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அசிங்கமாகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. கேப் இல்லாமல் எந்த அளவுக்கு உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த இடத்துல போட்டால் கேப் வராது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபில்அப் பண்ணலாம். நான் அடுத்த பாக்ஸ் வந்து ஸ்பைரல் அண்ட் ஹம்ஸ் எல்லாமே வச்சு தான் வந்து ஒரு டிசைன் க்ரியேட் பண்ண போகிறேன். இது வந்து நம்மளோட க்ரியேட்டிவ் தான். மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட க்ரியேட்டிவ் தான். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து உங்களோட ஓனாகவே போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓனாகவே போடுங்கன்னும் போது நமக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து டிசைன்ஸ் மைண்டில் இருக்கோ, ஒரு சில எலிமெண்ட்ஸ் நம்ம மைண்டில் இருந்தாலே நம்ம டெஃபினெட்லி வந்து நம்ம வந்து டிசைன்ஸ் மேக் பண்ணிட முடியும். பட் நமக்கு எலிமெண்ட்ஸே தெரியலன்னும் போது நம்ம எப்போவுமே ஃபோனை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து டிசைன்ஸ் போட்டுட்ருக்க முடியாது இல்லையா? நமக்கு வந்து அமௌண்ட் கம்மியாக கொடுக்குறாங்க, டைமிங்கும் கம்மியாக தான் வேணும்னும் போது நம்ம வந்து மொபைலில் வந்து டிசைன்ஸை ஹெவியாக எடுத்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அந்த நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க முடியாது இல்லையா? ஸோ நம்மளோட மைண்டில் வந்து ஒரு சில எலிமெண்ட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினெட்லி அதை வச்சு நிறைய டிசைன்ஸ் நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ நமக்கே ஓனாக கூட டக்குன்னு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் டைம் நமக்கு நம்மளே போட்டுக்கணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து ஒரு எலிமெண்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா கடை நம்ம போட்டுக்க முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெயின் வந்து இந்த கேப்ஸ் வந்து வராத மாதிரி ஒவ்வொரு டிசைன்ஸையும் போடுங்க. டிசைன்ஸ் போடுறத விட நம்ம கேப்பு வரதுன்னா அந்த கேப் எப்படி ஃபில்லப் பண்ண முடியும், க்ரியேட்டிவாக அந்த இடத்துல வந்து டக்குன்னு அந்த இடம் வந்து கேப் தெரியாத மாதிரி நம்ம வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன டிசைன் போட்டு மறுபடியும் அது வந்து கொலாப்ஸ் ஆகக்கூடாது. பார்க்க நீட்டாகவும் இருக்கணும். ஆனால் அந்த இது வந்து லுக்காக இருக்கணுமே தவிர ஒரு மாதிரி அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம ப்ராக்டிஸ் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. இந்த டே பை டே கொடுக்குற இந்த மாதிரி ஒரு பேசிக்காக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து அழகான ஒரு மெஹந்தி என்ன சொல்கிறது சிம்பிளான மெஹந்தி போட்டாலும் அழகாக உங்களுக்கு கையில் செட் ஆகிடும். மெஹந்தி எனக்கு போட வராது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ இந்த எல்லா டிசைனையும் வச்சு நான் வந்து ஒரு சின்ன ஃப்ளவர் போட்டு காட்டுறேன். ஜஸ்ட் வந்து இது வந்து என்னதுன்னா ஒரு சும்மா சிம்பிளானது. ஸோ வந்து சின்ன இது ஒரு டாட் வச்சுருக்கேன். அதை சுற்றி ஒரு பெரிய ரவுண்டு போட்டுட்டு சின்ன குட்டியாக வந்து நம்ம வந்து ஹம்ஸ் போட்டுக்க போகிறோம். இது வந்து மண்டேலா டிசைன் கூட சொல்லுவாங்க. மண்டேலா டிசைனுக்கு வந்து நிறைய ஹம்ஸுங்க ஸ்பைரல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஒரு அழகாக வந்து நம்ம உள்ளங்கையிலையோ இல்லை பேக்லேயோ வச்சோம் அப்படின்னா சூப்பராக எடுத்து காட்டும். பொறுமையாக போடுங்க. பொறுமையாக இருந்தால் தான் அது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எவ்வளோ அவசரப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட டிசைன்ஸ் கொலாப்ஸ் ஆகும். பொறுமை இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு டிசைனுமே ரொம்ப அழகாக நம்மளால் க்ரியேட் பண்ணி அதை வந்து அந்த ஒரு ஷேப்ஸை நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய ஹம்ஸ் இருக்குல்லையா அதை நான் போட போகிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ லுக் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம ஒரு நார்மலாக ஒரே இந்த ஒரு டிசைன் மட்டுமே அழகாக நம்ம கையில் போட்டாலே சூப்பராக இருக்கும். மண்டேலா டிசைன் மாதிரி இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் போடும்போது அவங்க கை ஃபுல்லாக வர மாதிரி அழகாக இருக்கும். ஸோ இந்த பெரிய இது வந்து நான் போட்டுக்கிறேன் ஃப்ளவர் பெட்டல்ஸ் மாதிரி. இது வந்து என்னுடைய லேமினேஷன் ஷீட்டுன்றதுனால நம்மளால் கையில் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மெஹந்தி போடுறீங்க அப்படின்னாலும் ஒரு யாருக்காவது போடுறீங்க இல்லை உங்களுக்கே போடுறீங்க அப்படின்னாலும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து கையில் ஒரு பட்ஸ் வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து வெட் டிஷ்யூ இருக்கு இல்லையா, அந்த டிஷ்யூ வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு டிசைன் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகுதுன்னா அதை கொஞ்சம் நீங்கள் ஷேடோ இது பண்ணிக்கலாம்.
நீங்கள் வந்து நான் நேற்று சொன்னேன் இல்லையா, செகண்டில் சொன்னேன் அந்த ஷேடிங் தான் 3 ஷேடிங். நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராக வந்து வரும் உங்களுக்கு. லைட்டாக அப்படியே லைட்டாக பண்ணணும், ரொம்ப டார்க்கெல்லாம் பண்ணக்கூடாது. லைட்டாக அப்படியே பட்டும் படாமல் அப்படியே இந்த வந்து ஷேடிங் கொடுக்கணும். அது வந்து பார்க்க எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்க எடுத்துக்காட்டும், அழகாக எடுத்துக்காட்டும் அது. ஷேடிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த டிசைனுக்கு மட்டும் இல்லை, நிறைய டிசைன்ஸ்க்கு வந்து ஷேடிங் ரொம்ப நல்லா வந்து நமக்கு வரும். நம்ம இனி நிறைய எலிமெண்ட்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஷேடிங்ஸ் எல்லாம் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மேலே வந்து நான் அவுட்லைன் வந்து கொஞ்சம் டார்க்கஸ்ட்டாக கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் அழகாக கொஞ்சம் நல்லா டார்க்காக அந்த இடத்துல மட்டும் கொடுக்கும்போது ஹைலைட்டடாக எடுத்து காட்டும். ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே சூப்பராக உங்களுக்கு மெஹந்தி ஆட்டோமேட்டிக்காகவே போட வரும். மெஹந்தியாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆர்ட்டை நம்ம பண்ணுறதா இருந்தாலும் நம்மளுடைய 50% நம்மளுடைய க்ரியேட்டிவ், 50% வந்து நம்மளுடைய ப்ராக்டிஸ். அது இருந்தாலே நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் எதுவுமே மேக் பண்ண முடியும். மெஹந்தியே எனக்கு போட வராதுங்க, சும்மா நான் ஒரு டாட் தான் வைக்கிறேன் அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சூப்பராக உங்களுக்கே நீங்கள் வந்து மெஹந்தியை போட்டுக்க முடியும். ஸோ நான் அடுத்து ஒரு நம்ம பாக்ஸில் தான் இன்னொரு டிசைன் நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி காட்ட போகிறேன். அது என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா குட்டி ஜஸ்ட்டு ஸ்மால் ஸ்பைரல். இது வந்து நிறைய டிசைன்ஸில் நம்மளுடைய இண்டியன் ப்ரைடல் டிசைன்ஸு, நம்மளுடைய இப்போ நீங்கள் ஒரு யாருக்காவது இப்போ டிசைன் நீங்கள் கை ஃபுல்லாக போடணும், இண்டியன் ப்ரைடலாக இருக்கட்டும், நம்ம அரேபியன் இண்டோ டிசைன்ஸ், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸுங்க இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸில் எல்லாம் இது வந்து ஒரு 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 பேட்டர்ன் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கையில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும், அந்த பேட்டர்ன் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஹேண்ட் டிசைன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி ஃபில்லப்ஸ் கேப்பு வரக்கூடாது. கேப்பையும் நம்ம வந்து எப்படி அதை வந்து ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார்